சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் மனிதர்களை இழுத்து சென்று கொன்ற 12 அடி நீளமும் 400 கிலோ எடை கொண்ட ராட்சச முதலையை பிடித்த பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம். கண்ணதாசன், அந்த முதலை எப்படி பிடிபட்டது? முழு விவரங்கள் என்ன கண்ணதாசன்? வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள காட்டுக்கூடலூர், பழையநல்லூர், அகரநல்லூர், வல்லம்படுகை, வேலக்குடி, வையூர், கண்டியாமேடு உள்ளிட்ட கிராம பகுதிகளை ஒட்டி செல்கிறது பழைய கொள்ளிடமாறு. இந்த கொள்ளிடமாற்றில் நூற்றுக்கணக்கான முதலைகள் உள்ளன. குறிப்பாக சில ஆண்டுகளாகவே பழைய கொள்ளிடமாற்றுக்குள் குளிக்க செல்லும் மனிதர்கள் மற்றும் கழிவறை இயற்கை உபாதை செல்லும் மனிதர்களை கடித்து இழுத்து சென்று கொன்று குவித்து வந்த நிலையில காட்டுக்கூடலூர் கிராமத்துல அவ்வப்போது கிராம மக்களை மிரட்டி வந்த சுமார் 400 கிலோ எடையும் 12 அடி நீளமும் கொண்ட முதலை இன்று காலை கரையில் படுத்திருந்தது. அப்போது அந்த பகுதிக்கு இயற்கை உபாதை கைக்கு சென்ற சிறுமி அதனை பார்த்து கூச்சலிட்டுள்ளார். அப்போது ஒன்று திறந்த கிராம மக்கள் படுத்திருந்த முதலை எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் முதலையை மடக்கி பிடித்தனர். பின்னர் முதலையை கால்கள் மற்றும் வாயை கட்டி தோளில் தூக்கி சென்று டாடா ஏசி வாகனம் மூலம் வனத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். நீண்ட காலமாக பொதுமக்களை கொன்று மிரட்டி வந்த முதலையை பிடித்த சந்தோஷத்தில் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக முதலையை பிடிக்கும் போது வனத்துறையினர் முன்னதாகவே வந்திருக்க வேண்டும். வனத்துறையினர் காலதாமதமாக வந்ததால் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் முதலையை பிடித்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து வனத்துறையினரும் கேட்டபோது மீனவர்கள் வலையை பயன்படுத்திதான் முதலையை பிடிப்போம், அது போன்றுதான் இன்றும் மீனவர்களை அங்கு இட்டு சென்றோம் என்று தகவலை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.